ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்குமனம் நாக்குக்குருசி சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு ஆந்திரா ஸ்டைலில் கோழிக்கறி வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது வந்துட்டு சப்பாத்திக்கு, தோசைக்கு, பூரிக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். நம்ம சாம்பார் ரசத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேங்க. அதில் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துருக்காங்க. அதில் நமக்கு வந்துட்டு காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். நல்ல காரமாக இருக்கிற மிளகா நான் ஒரு 6 எடுத்துருக்கேங்க. புதினா தழை எடுத்துக்கலாம். கொத்தமல்லியில் வந்துட்டு பாதி, புதினா எடுத்துக்கலாம். இது மூணுத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம், கொஞ்சமாக தண்ணி விட்டு. இப்போ வந்துட்டு வானல் வச்சுருக்கேங்க. வானிலையில் வந்துட்டு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் மசாலா போட்டுக்கலாங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாம் போட்டுக்கிட்டோம். இது கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுந்துடுச்சிங்க நல்லா. இது வெங்காயம் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்குள்ளார சிக்கன் எடுத்துருக்கேங்க. அதில் வந்துட்டு நம்ம அரைச்சி விழுத போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூனு. மிளகு பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு சுவைக்கேற்ற போட்டுக்கலாம். தனியா பொடி வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இப்போ வந்துட்டு நம்ம வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா பொடி எடுத்துக்கிட்டேன், 1 ஸ்பூனு. தயிர் வந்துட்டு ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கலாம், நல்ல கெட்டியான தயிர். இஞ்சி விழுது பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கசூரி மேத்தி கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. இது ரொம்பவும் மணமாக இருக்கும் இது போடுறதுனால. காய வச்ச வெந்தயக்கீரை, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வெங்காயமும் முந்திரியும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது மாதிரி ப்ரௌன் பண்ணிக்கணும். அதில் வந்துட்டு இந்த கரைச்சி வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கலாம் சிக்கனோடு. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மூடி வச்சுட்டு இதை வந்துட்டு ஒரு 5-6 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். நல்லா வெந்துடுச்சு சிக்கன். இப்போ இன்னும் வந்துட்டு இது மூடி திறந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் 1 ஸ்பூனு நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டோம்னா ரொம்ப சுவையாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். சுட சுட நம்ம கோழிக்கறி வறுவல் ரெடி ஆகிடுச்சு ஆந்திரா ஸ்டைலில். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கும். இதுலேயே சாதத்தை போட்டு நல்லா பிசைஞ்சியும் சாப்பிட்லாம், ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். Okay viewers, bye.